அண்ட் ரெமெடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த கண் திருஷ்டி செய்வனையோட பயங்கர மோசமானது. அதை என்னெல்லாம் பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ. இதை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக என்ன பண்ணிடுங்க. கண் திருஷ்டி என்றால் என்ன? மற்றவர்களின் பொறாமை, ஆசை, எதிர்மறை எண்ணங்கள் காரணமாக ஒருவரின் உடல், மனம், குடும்பம், தொழில் ஆகியவற்றுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று நம்பப்படுகிறது. இதையே கண் திருஷ்டி என்கிறார்கள். நம்மை சுற்றி எத்தனை பேரின் கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன தெரியுமா? சில கண்கள் ஆசையோடு பார்க்கும், சில கண்கள் பாசத்தோடு பார்க்கும், ஆனால் சில கண்கள் பொறாமையோடு எரித்து பார்க்கும். அந்த கண்களின் சக்தியே கண் திருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகள் காரணமே இல்லாமல் அழுவது, குடும்பத்தில் சண்டைகள் பெருகுவது, தொழிலில் தடைகள் வருவது, நம்மால் காக்க முடியாத பல விசித்திரமான பிரச்சனைகள், இவை எல்லாம் கண் திருஷ்டியின் அறிகுறிகள் என நம் முன்னோர்கள் நம்பினார்கள். அதனால்தான் வீட்டு வாசலில் எலுமிச்சை, மிளகாய் கட்டி வைப்பது, கற்பூரம் எரிப்பது, கருப்பு பூசணியில் தொங்க விடுவது, இவை எல்லாம் கண் திருஷ்டி போக்கும் வழிகள் என்று நம்பப்பட்டன. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், கண் திருஷ்டி எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ அதைவிட பலம் உள்ளது நம் மனதின் நேர்மறை எண்ணங்களும் இறைவனிடம் கொண்ட நம்பிக்கையும். அதனால் பிறர் பொறாமை பார்வையை பற்றி பயப்பட வேண்டாம். உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால் இறைவன் அருளால் எந்த கண் திருஷ்டியும் உங்களை தொடாது. இதுக்கான எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீட்டில் இருக்கிற பெரியவர் ஒருத்தர் ஒரு வெள்ளை துணியில் வாசல் 3 அடியில் இருக்கிற மண், கற்பூரம், கடுகு, மிளகு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் ஒரு மூட்டை மாதிரி கட்டி ஒவ்வொருத்தரோட உடம்புலேருந்தும் வச்சு நல்லா சுற்றி இறக்கி அந்த வாசலில், உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு போய் அந்த நெருப்பில் எரிச்சிட்டிங்கன்னா எத்தனை பேருடைய கண் திருஷ்டியாக இருந்தாலும் அந்த கண் திருஷ்டி நீக்கப்படும். ஏன் கண் திருஷ்டி ரொம்ப பொல்லாததுன்னா, ஒரு செய்வனை பாதிப்பை விட மகா பொல்லாதது இந்த கண் திருஷ்டி. நம்மளுடைய வளர்ச்சியை அப்படியே சைலண்ட்டாக கெடுத்துரும். இது சைலண்ட் கில்லர்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எந்த பாதிப்பும் வராமல் இருக்க இதை செஞ்சாலே போதும். பயனடையுங்கள். மறக்காமல் என்ன பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இதை கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.